ولله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا وقال النبي عليه الصلاة والسلام لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها خلقا آخر صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் காலங்களும் நேரங்களும் வேகமாக சுழன்று சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய உள்ளத்திற்கு, அவர்களுடைய அறிவுக்கு படுகின்ற மாதிரி அவரவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால சமூகத்திலே பலவிதமான பிரச்சனைகள், குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆரம்ப காலங்களில் இந்த அளவுக்கு சமூக பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ இருக்கவில்லை. ஏனென்றால் சமூகம் என்றாலும் ஒரு தலைமையின் கீழ், குடும்பம் என்றாலும் ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள், பேச்சுவார்த்தைகள், நடவடிக்கைகள், செயல்கள் அனைத்தும் முழு உலக மக்களும் ஒவ்வொன்றையும் கண்கூடாக நிதர்சனமாக பார்ப்பதின் மூலமாக அதை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியவர்கள் நினைக்குகின்றார்கள் மற்றவர்கள் மற்ற நாடுகளில் எவ்வாறு வாழ்கிறார்களோ அவர்களை போன்று நாமும் வாழ வேண்டும். நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய அசைவுகள், நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் தான் மக்களுக்கு முன்னால நமக்கு ஒரு வகையான கண்ணியம், கௌரவம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், தன்னுடைய உள்ளத்திற்கு படக்கூடிய விதத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இது ஒரு நீண்ட நெடிய ஒரு தலைப்பு. அது சமூகமாக இருக்கலாம், குடும்ப கட்டமைப்பாக இருக்கலாம். ஓரளவு சமூகத்தில் பாதுகாக்கப்பட்ட சமூகம் என்றால் இஸ்லாமிய சமூகம், ஓரளவு பாதுகாக்கப்பட்ட குடும்ப கட்டமைப்பு என்றால் இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு. ஆனால் இது காலம் போக 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 இந்த குடும்ப கட்டமைப்பில் பெரிய மாற்றங்கள் வந்து அல்லாஹ்வை ஏற்காத, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லது அல்லாஹ்வுடைய சில விரோதிகள் அல்லது வேறு பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் உலகம் போற போக்கிலே அவர்கள் போவதை போன்று
நம்முடைய சில இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் அதே அமைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அதனால மார்க்கம் ஷரீஆ மார்க்கத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆன்ல ஹதீஸில் இவ்வாறு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகமானவர்கள் தயார் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் எதிர்காலத்தில் வளரக்கூடிய நம்முடைய வளர்ற சந்ததிகள் அவர்கள் தான் மிகவும் நமக்கு ஆகப்பெரிய சவால். அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, அவர்களை ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வருவது என்பது மிக சிரமமான சவாலான ஒரு விடயமாக இருக்கிறது. எல்லா பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு முன்னால் உள்ள ஆகப்பெரிய சவால், என்னுடைய மகனை என்னுடைய மகளை நல்லவளாக நல்லவனாக எவ்வாறு வளர்த்து ஆளாக்குவது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்த்து ஆளாக்கணும் என்றா முதல்ல தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் உதாரண புருஷர்களாக முன்மாதிரியாக வாழணும். அவர்களுடைய ஃபேமிலி லைஃப், அவர்களுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி மாற்றிக்கொண்டால் ஓரளவு மகன் மகள் பேரன் பேத்தி தம்முடைய பேரன்ஸ்மார்களை தான் பார்ப்பார்கள், பெற்றோர்களை பார்ப்பார்கள், உம்மாவை அப்பாவை பார்ப்பார்கள். அதனால் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளை ஓரளவு முன்மாதிரியானவர்களாக வளர்க்கலாம். நம்முடைய ஷரியாவுல கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று பல இடங்களில் பேசப்பட்டிருக்கின்றது. குர்ஆனிலேயும் பல இடங்களில் அல்லாஹ் கூறியிருக்கிறான், கணவன் நினைத்த மாதிரி மனைவி அமைய மாட்டாள், மனைவி நினைத்த மாதிரி கணவன் அமைய மாட்டாள். ரெண்டு பேர்களும் நினைத்த மாதிரி அவர்களுக்கு ஜோடி அமைந்து விட்டது என்றால் அது உலக வாழ்க்கையாக இருக்காது, அது சொர்க்கமாத்தான் இருக்கும். சொர்க்கத்துல தான் நாங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும், நாங்க எதை விரும்புகின்றோமோ அவைகள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் உலக வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி வரும். நாங்கள் விரும்பியது கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், விரும்பாதது நடந்தால் அந்த நேரத்தில் பொறுமையுடன் இருந்து இஸ்லாம் எங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன வழிகாட்டுகின்றது என்று அந்த வழிகாட்டுதலை பார்த்து அந்த கணவனும் மனைவியும் வாழ ஆரம்பித்தால் அந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இஸ்லாமிய சூழல் கிடைக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் ஆண்களுக்குள்ள உரிமைகளை பற்றியும் பேசியிருக்கிறான், பெண்களுக்குள்ள உரிமைகளை பற்றியும் பேசியிருக்கிறான். ஆண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இவ்விரண்டை பற்றியும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விரிவாக பல கட்டங்களில் பேசியிருக்கிறார்கள். அதனால தான் குர்ஆனிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. அந்த மனைவிமார்களுடன் நல்ல முறையில் நீங்கள் வாழுங்கள், இல்லற வாழ்க்கையில அவர்களுடன் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றை வெறுக்கலாம், ஆனால் நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த விடயத்தில் பல கைறுகளை நலவுகளை அல்லாஹ் வைத்திருப்பான். நாங்கள் நினைத்த குடும்பத்தில் எங்களுக்கு சம்பந்தம் கிடைக்கல, ஆனால் அதைவிட சிறந்த ஒரு குடும்பத்தில் அல்லாஹ் சம்பந்தத்தை தந்திருப்பான். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி படிப்பு இல்ல, ஆனால் படிப்பு இருப்பவர்களை விட நல்ல வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை அந்த பெண்களிடம் இருக்கும். வசதி குறைவாக இருக்கும், ஆனால் கட்டுப்பட்ட தன்மை நிறைவாக இருக்கும். சில வேளை வசதி கூடுதலாக இருக்கும், ஆனால் கட்டுப்பட்ட தன்மை குறைவாக இருக்கும். சில வேளை படிப்பு அறிவுள்ள கணவனை விட மனைவி கூடுதலாக படித்திருப்பாள். அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து அவளுடன் விளையாட ஆரம்பிப்பான். உங்களை விட எனக்கு என்ன குறைவு, நான் தான் படித்திருக்கிறேன், எனக்கு தேவையான சம்பாதிக்கலாம், எனக்கு தேவையான நான் தனியா நின்று என்னுடைய பிள்ளை குட்டிகளை வளர்க்கலாம் என்ற எண்ணங்களை எல்லாம் ஷைத்தான் போடுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் எல்லோரும் நினைத்த மாதிரி நம்முடைய மனைவிமார்கள் அல்லது மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் அமைய மாட்டார்கள்.
ஆனால் அல்லாஹ் அவனுடைய விதியில தக்தீரில யாருக்கு யாரை ஜோடியாக நிர்ணயித்தானோ அதை புரிந்து கொள்வது தான் முஃமினுக்குள்ள ஒரு அழகான பண்பு. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், வர்த பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு எதை பங்கு வைத்தானோ அதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை நிர்ணயித்தானோ அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கூறியிருக்கிறார்கள். அதனால ஆண்களுக்கும் சில கடமைகள் உரிமைகள், பெண்களுக்கும் சில கடமைகள் உரிமைகள், இரண்டு பேர்களுமே தன்னுடைய கடமைகளையும் உரிமைகளையும் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். ஆனால் இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில பிரச்சனை வருவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன? நாங்க பார்க்கிறது எங்களுக்கு செய்ய வேண்டியது அவங்க செய்யல, எங்களை மதிக்கல்ல, நம்முடைய பேச்சுகளை கேட்கல, நான் சொன்ன வேலையை செய்யாம வேறு வேலையை செய்திருக்கிறார்கள், நான் போட்டிக்கிற கோட்டை தாண்டி விட்டார்கள், என்னுடைய பேச்ச சரியா கேட்கிறாங்க, நினைச்ச மாதிரி வாழ்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி பெண்களையும் நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கும் சில விருப்பங்கள், அவர்களுக்கும் சில சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். உடல் ரீதியான தேவை மாத்திரமல்ல, உடை ரீதியான நகை ரீதியான தேவை மாத்திரமல்ல, இவைகள் அனைத்தை விடவும் அந்த பெண்கள் கல்பால உள்ளத்தால அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்களா? உள்ளத்தால் அவர்களை நாம் சந்தோஷமாக ஆக்கிவிட்டோமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுதான் ஆக முக்கியம். நாமும் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும், அவர்களும் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை போன்று அவர்களுக்கு சில உரிமைகளும் இருக்கின்றன. குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அந்த பெண்மணிகளுக்கு சில கடமைகள் இருப்பதை போன்று அவர்களுக்கு சில உரிமைகளும் இருக்குகின்றன. அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் நாம் பார்க்காமல் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து விட்டோமா? உள்ளத்தால அவர்களை திருப்தி அடைய விட்டோமா? உள்ளத்தால உண்மையிலேயே அவர்கள் நம்மின் மூலமாக திருப்தி அடைந்து விட்டார்களா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பல விடயங்களை சஹாபாக்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தி சொல்வார்கள். லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினா, ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண்ணை குறை சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி தள்ளிவிட வேண்டாம். இவ எனக்கு சரியே வராது, இத்தனை வருஷமா நான் பார்த்தேன், நான் சொல்கின்ற பேச்ச கேட்கிறாள் இல்ல, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எங்களுக்கு இந்த வாழ்க்கை சரி வராது, எப்பயோ நான் சொல்லிவிட்டேன் எங்களுக்கு இது ஃபிட் ஆகாது என்று சொல்லி ஒட்டுமொத்தமா குறைகளை சொல்லி ஒதுக்கி விடாதீங்க. இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரபிய மின்ஹா குலுகன் ஆகர். நீங்க ஒன்று ரெண்டு குணங்களை வெறுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் திருப்தி அடைகிற எத்தனையோ குணங்கள் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும், ஆனால் அது உங்களோட கண்களுக்கு விளங்காது. சில வேளை ஷைத்தான் அவைகளை மறைத்து விடுவான். அதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு இன்னும் சில உரிமைகள் இருக்கின்றது. எங்கட பேச்சு அவர்கள் கேட்கிற மாதிரி நாங்களும் அவர்களுடைய பேச்சை கேட்கணும். அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு டைம் ஒதுக்கணும். ஆனால் அநேகமாக நாங்க பார்க்கலாம், சில வேளை எங்கட வேலை வெட்டிகளை முடித்துட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க தான் பேச்சாளர்களாக இருப்போம். அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா, ஏன் அதை செய்யல, ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் அப்படி செய்யல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய பேச்ச கேட்கிற மாதிரி அவர்களுடைய பேச்ச மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவிமார்களுடைய கதையை கூட கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, ஹதீஸே உம்மி ஸரா என்று சொல்லி பிரபலியமான ஹதீஸ், திர்மிதி ஷரீஃப்ல ஒரு நீண்ட ஹதீஸ். நபியுடைய காலத்துல 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்து, அவர்கள் மாத்திரம், அந்த சபையில ஆண்கள் யாரும் இல்ல, அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எங்கட கணவன்மார்களை பற்றி உள்ளால் உள்ளபடி நல்லதோ கெட்டதோ சரியோ பிழையோ நாங்க எல்லாரும் எங்கட மாப்பிளமார்களை பற்றி எங்கட கணவன்மார்களை பற்றி இந்த சபையில பேசணும் என்று ஒவ்வொரு பெண்ணா பேசிக்கொண்டு வருகிறாள். என்னுடைய கணவன் வீட்டுக்குள்ள வந்தா இப்படி, வெளியில போனா இப்படி, வீட்டுக்குள்ள வந்தா அவர் சிங்கம், வெளியில போனா பூனை, இந்த மாதிரி நீளமான ஒரு ஹதீஸ்.
கடைசியில உம்மி ஸரா சொல்லக்கூடிய பெண்மணி, அந்த அவளுடைய கணவன் அபூ ஸரா பற்றி மிச்சம் ரொம்ப நல்ல குணங்களை பற்றி அந்த உம்மு ஸரா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனை பற்றி சொன்ன நேரத்தில் முழு கதையையும் கேட்ட நபி அவங்க சொன்னார்கள், யா ஆயிஷா அனலகி கஅபீ ஸரா லி உம்மி ஸரா. ஆயிஷாவுடைய கதையை கேட்கிறாங்க. நபி அவர்களுக்கு எவ்வளவு வேலை, எவ்வளவு பிஸி, எக்கச்சக்கமான பணிகள், பொறுப்புகள். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் வீட்டுக்குள்ள வந்தால் மனைவியுடன் இரண்டர கலந்து விடுவார்கள், மனைவியுடைய வேலையில் பங்கெடுப்பார்கள், ரொட்டி சுட மாவை குடைத்து கொடுப்பார்கள், வீட்டுடைய கூரையில் ஏறி ஓட்டையை அடைப்பார்கள், செருப்பு பீந்து விட்டா தன்னுடைய கையால தைப்பார்கள், ஒட்டகங்கள்ல போய் பாலை கறப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ஆயிஷா, அந்த உம்மு ஸராக்கு அபூ ஸரா எப்படி நல்ல கணவராக இருந்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு நான் நல்ல கணவராக இருப்பேன். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால அவர்களுடைய பேச்ச கேட்க கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கணும். நாங்க வெளியில போறது, வெளியில சுற்றுறது, வெளியில தெரியறது, ஏதாவது கொஞ்சம் மனசாபம் அண்டா கூட்டாளிமார் ஊடு இருக்குது, எங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது, நாங்க போய் சாப்பிடுவோம், நாங்க தேநீர் அருந்துவோம். ஆனா அந்த பெண்மணிகள் என்ன எது நடந்தாலும் அவர்களுக்குள்ளது அவங்களோட வீடு, அவர்களுக்குள்ளது அவர்களுடைய அறை, அவர்கள் அந்த அறைக்குள்ள போய் அவர்கள் சாய்ந்து கொண்டு தன்னுடைய அந்த கவலையை யார்கிட்ட சொல்ல முடியும்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் அவர்கள் பேசுவதற்கு கொஞ்சம் நாங்க அமைதியாக இருக்கணும். சில அறிஞர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் ஒரு வாயை தந்து ரெண்டு காதை தந்திக்கிறான். அப்படின்னா வாயால கொஞ்சம் பேசுங்க, காதால மிச்சம் கூடுதலா கேளுங்க. ஆனா நாங்க கேட்கறது குறவு, பேசுறது கூட. எங்கட வீடுகள் உள்ள மனைவிமார்கள்ட்ட நாங்க கொஞ்சமா பேசி அதிகமாக அவங்க பேசுறத காதால கேட்டோம்டா பாதி பிரச்சனைகள் குறைந்து விடும். நல்ல வேலைகளை செய்யும் பொழுது பாராட்டணும், அவர்களை வாழ்த்தணும். மாஷா அல்லாஹ், ஒரு பிள்ளை ஸ்கூல்லையோ மதரசாலையோ பரிசு எடுக்கிறாங்க, ஏதாவது உண்டுல அவர் முதலிடம் வந்திருக்கிறாரு, மனைவிட்ட சொல்லணும், எல்லாமே நீங்க தான், நான் ஒன்றும் செய்யல, நான் பணத்தை செலவழிச்சேன், நான் புக்ஸ வாங்கி தந்தேன், நான் வாகனங்கள் ஏற்பாடு செய்தேன், ஆனா பிள்ளையோடு இருந்தது நீங்க தான், அதனால் இந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உங்களைத்தான் வாழ்த்தோணும், உங்களைத்தான் பாராட்டணும். மாஷா அல்லாஹ், நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கிறீங்க, நல்ல படிச்சு கொடுத்திருக்கிறீங்க, நல்ல ஓதி கொடுத்திருக்கிறீங்க, வீட்டை நல்ல முறையில வச்சிருக்கிறீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா சில வேளை ஷைத்தான் இத செய்ய அல்லது சொல்ல விடுறல்ல. அவன் எங்கட தலையில எப்படி போட்டிக்கிறான்டா, நாங்க இப்படி எல்லாம் செஞ்சா எங்கட தலைக்கு மேலே ஏறிடுவாங்க. உள்ளால் உள்ளபடி இல்ல, இன்னும் அன்பு கூடும், கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள மஹப்பத் கூடும். அந்த ரெண்டு பேர்களுடைய உள்ளங்களிலே உள்ள அந்த அன்பை அல்லாஹ் இன்னும் அதிகமாக ஆக்கி வைப்பான். அவர்கள் நல்ல வேலைகளை செய்யும் பொழுது பாராட்டோனும், வாய் நிரம்ப புகழோனும். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானதற்கு பின்னால கூட நபி அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை அதிகமாக பாராட்டுவாங்க. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹல் கானத் இல்லா அஜூஸன், அந்த கதீஜா ஒரு வயோதிப பெண்மணி தானே, எங்கட பாஷையில சொல்றாண்டா ஒரு கிழவி தானே, அவளை விட சிறந்த ஒரு பெண்ண, ஒரு குமர, ஒரு இளம் பெண் அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டான் தானே என்று சொன்ன நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா, இல்ல, கதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. மக்கால நான் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் எல்லோரும் அவர்கள் என்னை ஈமான் கொள்ள மறுத்து விட்டார்கள். ஆரம்பத்தில் முதலாவது ஈமான் கொண்டது கதீஜா. மக்கத்து மக்கள் என்னை பொய்ப்படுத்தினார்கள், முதலாவது உண்மைப்படுத்தினது கதீஜா. மற்ற மக்கத்து மக்கள் கைவிரித்தார்கள், முதலாவது கதீஜா தான். அவளுடைய முழு பணத்தையும் செலவழித்து எனக்கு ஒரு துணையாக இருந்தால், நான் எத்தனையோ பெண்மணிகளை திருமணம் முடித்தேன், கதீஜாவின் மூலமாக தான் அல்லாஹ் பிள்ளை பாக்கியங்களை தந்தான். அதனால கதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் தரவே இல்லை. இது நபியுடைய பண்பாடு, நபியுடைய குணம். இந்த அதிகார வர்க்கத்தில் உள்ள இந்த செல்வந்தர்களுக்கு இதை செய்ய சைத்தான் விடமாட்டான்.
நல்ல விடயங்கள் நடக்கும் பொழுது பாராட்ட விடமாட்டான். தவறுகள் நடந்து மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்பை ஏற்க விடமாட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நல்ல வேலைகள் நடந்தா பாராட்டணும், தவறுகள் நடந்தா மன்னிப்பு கேட்டா உடனே மன்னிக்கணும். அதை ப்ரூவ் பண்றது, அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வரது, அதை வீடியோ பண்றது, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் அதை போட்டு காட்டுவது, குர்ஆனை கொண்டாங்க சத்தியம் செய்யுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது அவ்வளோ நல்ல பழக்க வழக்கங்கள் அல்ல. 4 சுவருக்கு உள்ளால உள்ளத அந்த 4 சுவருக்கு உள்ளே வைக்கிறது. அந்த வீடியோவா படங்களை செய்திகளை யாருக்கும் அனுப்பறல்ல. அப்படி அனுப்பினோம் எந்த மனைவி எனக்குத்தானே கேவலம், எனக்குத்தானே அவமானம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும். அடுத்தது, எங்களாலேயும் தவறு நடக்கலாம். நாங்க யாரும் மலக்குமார்கள் அல்ல, நாங்க யாரும் நபிமார்களோ சஹாபாக்களோ அல்ல. எங்களால மிஸ்டேக் நடக்கலாம், எங்களால தவறுகள் நடக்கலாம். தவறுகள் நடந்தா நாங்களும் மன்னிப்பு கேட்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பேசிய சில பேச்சுக்களை வாபஸ் எடுத்திருக்கிறாங்க. நபி அவர்களால பொய் சொல்லேனுமா? நபி அவர்கள் பொய் சொல்ல முடியாது. ஆனால் உலக விஷயங்களில் சில வேளை நபி அவர்கள் சொன்ன அந்த பேச்சை வாபஸ் எடுத்திருக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் மிக தெளிவாக வருது. நேரம் குறைவாக இருப்பதனால நாங்கள் சுருக்கமாக கூறுகிறோம். நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனத்து மக்கள் பேரீத்த மரங்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கேட்டாங்க, இது என்ன மகரந்த சேர்க்கை? இல்லை யா ரசூலல்லாஹ், இப்படி செஞ்சா விளைச்சல் அதிகமாகும். நபி அவங்க சொன்னார்கள், நான் நினைக்கல மகரந்த சேர்க்கை செய்வதன் மூலமாக பேரீத்த பழங்கள்ல விளைச்சல் அதிகமாக நான் நினைக்கல. நபி அவர்கள் அவ்வாறு சொன்னவுடன் அடுத்த வருடம் மகரந்த சேர்க்கை செய்வதை விட்டுவிட்டார்கள். அடுத்த வருடம் விளைச்சல் குறைவாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னதனால நாங்க மகரந்த சேர்க்கை செய்வதையே விட்டுட்டோம், ஆனா விளைச்சல் குறைவாகி விட்டது. நபி அவர்கள் எவ்வளவு அழகான வார்த்தை சொன்னார்கள், அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும், உங்களோட உலகத்துடைய விடயங்களை என்னை விட நீங்க தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எப்படி படுதோ அப்படி செய்யுங்க. ஆனால் தீனுடைய விஷயம், மார்க்கத்துடைய விஷயம், இதா அமர்த்துக்கும் விஷயம் தீனிக்கும், உங்களோட மார்க்கத்துடைய விடயத்தை நான் சொன்னா நீங்க அதை முழுமையாக எடுத்துக் கொள்ளுங்கள். உலகளாவிய விடயங்களில் என்னை விட நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி படுதோ, உங்களை எப்படி எக்ஸ்பீரியன்ஸோ அனுமதியோ நீங்க அதை செய்து கொள்ளுங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேச்சில பிடிவாதமா இருக்கல்ல. லாபமோ நஷ்டமோ நான் சொன்னா செய்யுங்க. சில கணவன்மார்கள் பேசுறது, நான் சொல்லியாச்சு, நான் முடிவெடுத்தாச்சு, இத மாற்றல, நான் சொன்னா செய்யுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்ல ஈமான் உள்ளவர்களுடைய பண்பு குணம் அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அவர்கள் சொன்ன கருத்தை வாபஸ் எடுத்திருக்கிறார்கள். தேவைப்பட்ட நாங்களும் மன்னிப்பு கேட்கணும். நேரடியா மன்னிப்பு கேட்க எங்களுக்கு கஷ்டமா? வீட்டுக்கு வெளியிலிருந்து வந்து வெளியில வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்றை போடுற, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்றை போடுற, சாரி நான் இப்படி பேசிட்டேன், சாரி உங்களுக்கு முன்னால நான் ஹார்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டேன், உங்களோட உள்ளத்தை நான் புண்படுத்திட்டேன், பிளீஸ் நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க. உலகத்துல யாரு யாருட்டையோ எல்லாம் மன்னிப்பு கேட்கிறோம். வீட்டில இருந்து வெளியில வந்தா ரோட்ல, சூப்பர் மார்க்கெட்ல, பஜார்ல, ஹாஸ்பிட்டல்ல, ஏர்போர்ட்ல யாரு யாருட்ட எல்லாம் சொறி கேட்கின்றோம். ஆனால் காலம் எல்லாம் எங்களுக்கு ஹிதுமத் செய்யற எங்களோட துணைவி மாறட்ட எங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு வகையான வெக்கம். இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும். ஒரு தவறு செய்ததற்காக பல தண்டனைகள் இல்ல. ஆரம்பத்தில் செய்த தவற மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டக்கூடாது. 15 வருஷம் 20 வருஷம் படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது செஞ்ச தவறுகளை அடிக்கடி சொல்லி 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 நீங்க அப்படி செஞ்சீங்க தானே, அப்படி நடந்தீங்க தானே,
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு ஆள் வந்து தன்னுடைய மகளுக்கு நாங்க மாப்பிள்ளை கணவன் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவளுக்கு ஹத்தடிச்சிருக்கிறோம், அதை சொல்லி நான் பெண் மாப்பிள்ளை கேட்க வாண்டதுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்ல, அவளுக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டாச்சு, அவள் பரிசுத்தமான பெண்ணாக மாறியாச்சு. அதனால மாப்பிள்ளை பேசுற நேரத்துல கடந்த காலங்களுடைய ஏதாவது ஒரு தவற நீங்க சொன்னீங்கண்டா உங்களோட முகத்துல காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நான் அளிப்பேன். அவளை உத்தம பத்தினி மாதிரி சொல்லி அவளுக்கு நீங்க பெண் கேட்கணும் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான நிறைய விடயங்கள், மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கிற, கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் அடிக்கடி பேசுறல்ல, ஒரு தவறுக்கு பலவிதமான தண்டனைகளை கொடுக்கிறது இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகள் அனைத்திற்கும் மேலாக நாங்க எங்கட தனிப்பட்ட வாழ்க்கைய நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ளணும். வெளியில் அல்ல, வீட்டுக்குள்ள, அறையுக்குள்ள அல்லாஹுக்கு பயந்து, அல்லாஹுக்கு வழிபட்டு, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு உண்மையான இஸ்லாமிய முறைப்படி நாங்க வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து எங்கட மகள், எங்கட மகன்மார்கள் வழிபடுவாங்க. ஆனா நாங்க உண்மையில வாழ்றல்ல, நாங்க வெளியில போனா அல்லாஹுக்கு மாறு செய்யற, வெளிநாட்டுக்கு போனா தவறுகள்ல ஈடுபடுற, நாங்க ரகசியமாக பாவங்கள்ல ஈடுபடுற, எங்கட பெண்மணிகள் கணவன்மார்கள் இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு வேற வேற ஆண்களுடன் தொடர்பு, அவர்கள் வேற வேற தவறுகளில் ஈடுபட்டால் அது பிள்ளைகளுடைய வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை பயந்து நடந்தால் எங்கட பிள்ளைகளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு அவனை பயந்து வாழ்வார்கள். நாங்க ஒரு அடி பாய்ஞ்சா அவங்க 10 அடி பாய்வாங்க. நாங்க தனிமையில மாறு செய்தா அவர்கள் பகிரங்கமாக மாறு செய்வார்கள். பெரிய ஒரு அறிஞர் கூறுவார், இன்னி லஆஸில்லா ஃபஆரிஃபு ذلك في خلق دابتي وجاريتي. நான் ஒரு நாள் இரவுல அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அதனுடைய பிரதிபலனை அடுத்த நாளிலேயே நான் கண்டுகொள்வேன். வளமையா என்னுடைய பேச்சை கேட்ட என்னுடைய அடிமை என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாள். வளமையாக எனக்கு வழிபட்ட என்னுடைய குதிரை ஒட்டகம் எனக்கு மறுக்க, என்னுடைய பேச்ச கேட்க எனக்கு வழிபடாமல் ஆகிவிடும். அதை வைத்தே நான் தெரிந்து கொள்வேன், நேற்று இரவு நான் படைத்தவனுக்கு மாறு செய்தேன், அதனால படைப்பினங்கள் எனக்கு மாறு செய்து. எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு வழிபடணும், எங்களுக்கு கட்டுப்படணும், எங்கட பேச்சுக்களை மதிக்கணும், எங்கட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும் என்றா கணவன் மனைவி தாயும் தந்தையும் அல்லாஹ்வுக்கு பயந்து வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்தால் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அதே மாதிரி அவர்களும் ஆரம்பிப்பார்கள் வாழ்வதற்கு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால குடும்ப கட்டமைப்புல நிறைய விடயங்களை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். குறுகிய நேரம், அதனால சில விடயங்களை மாத்திரம் நாங்கள் இந்திய தினத்தில் பார்த்தோம். அதனால இது போன்ற பல விடயங்கள் அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுது. அந்த விடயங்களை சொல்லி இஸ்லாமிய ஷரியாவுடைய அடிப்படையில் எங்களோட குடும்ப கட்டமைப்ப எங்களோட இல்லற வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொண்டோம் என்றா இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஒரு அழகான முன்மாதிரியான ஒரு நல்ல சமூகத்தை எதிர்காலத்தில் சந்ததிகளை உருவாக்க முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களை அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழுடைய காலத்தில் நீ விரும்புகின்ற மாதிரி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள நீ தௌஃபீக் செய்வாயாக. வளர்களை சந்ததிகளை பாதுகாப்பாயாக. விசேஷமா பெலஸ்தீனத்தில் உள்ள அந்த இஸ்லாமிய உறவுகளை பாதுகாப்பாயாக. சீக்கிரமாக அங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதியுடைய சூழல் உருவாக உதவி செய்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்துக்கே யா அர்ஹமர் ராஹிமீன்.